Assalamualaikum and hello viewers, welcome to Riyana's recipes. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான ரமலான் நோம்பு கஞ்சி தாங்க பார்க்க போறோம். இந்த நோம்பு கஞ்சி வந்து ஈஸியா செஞ்சிரலாம். நான் இன்னைக்கு வந்து மட்டன் கீமாவை வச்சு ட்ரை பண்ணிருக்கேன். எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் செய்ய போற கஞ்சியில தாராளமா 3 பேர் குடிக்கலாங்க. இப்போ இதுக்கான இன்கிரிடியன்ட் என்னென்னங்கறத பார்த்துடலாம் வாங்க. 1 கப் அளவுக்கு சீரக சம்பா பிரியாணி அரிசி எடுத்துர்க்கேன். 1 கப் அளவுக்கு நான் மட்டன் கீமா எடுத்துர்க்கேன். 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துர்க்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துர்க்கேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் எடுத்துர்க்கேன். 1/2 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட் சேர்த்துர்க்கேன். ஒரு தக்காளியை 4 பீஸா கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா மல்லித்தலை, புதினா தலை, காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். ஒரு 5 லிருந்து 6-7 பல் சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன். கொஞ்சமா தேங்காய் துருவல் எடுத்துர்க்கேன். தேவையான அளவுக்கு நெய், அப்புறம் கொஞ்சம் எண்ணெய். ஃபர்ஸ்ட் வந்து நான் அரிசியை வந்து லைட்டா பொடிச்சு எடுத்துக்க போறேன். இந்த மாதிரி செய்யறதுனால கஞ்சி வந்து நமக்கு சீக்கிரமா ரெடி பண்ணிரலாம். அதுல்லாம நீங்க ஜீரக சம்பா குருணை எடுத்துறீங்கன்னா பொடி பண்ண வேண்டியது இல்ல. இப்போ இத வந்து லைட்டா பல்ஸ்ல வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஒண்ணும் பாதியமா அரைச்சு எடுத்து வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம கஞ்சி செய்யிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாம். குக்கர் வெச்சிட்டு 2 டீஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கறேன். தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இது லைட்டா பொரிஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கறேன். சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை வந்து அப்படியே முழுசாவே சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது லைட்டா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு லைட்டா வதக்கிக்கலாம். இப்போ இது லைட்டா வதங்குனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டன் கீமா வந்து சேர்த்துக்கோங்க. மட்டன்ல இருந்து நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகும். அந்த தண்ணி எல்லாம் நல்லா போற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மட்டன்ல இருக்க தண்ணி எல்லாம் நல்லா போகாம இருந்துச்சுனா நமக்கு கஞ்சில வந்து லைட்டா ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். அதனால தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகுற வரை வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கறேன். ஜிஞ்சர் பேஸ்ட் சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு இதோட ரா ஸ்மெல் போற அளவுக்கு ஒரு 30 செகண்டுக்கு லைட்டா வதக்கி விட்டுருங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் லைட்டா வதக்கிக்கோங்க. இப்போ புதினா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டா ஒண்ணும் பாதியமா இது நல்லா வதங்கற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நான் பொடிச்சு வச்ச அரிசி கூட அந்த பாசி பருப்பை சேர்த்து லைட்டா ஒரு தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இத சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப்புக்கு 8 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். அதாவது 4 மடங்கு நீங்க தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா 5 லிருந்து ஒரு 6 விசில் வரைக்கும் விசில் விட்டுக்கலாம். இப்போ விசில் வந்து பிரஷர் நல்லா ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ கஞ்சி ஓபன் பண்ணி பார்க்கலாம். கஞ்சி வந்து நல்லா சூப்பரா ரெடி ஆயிருக்கு. நல்ல வாசமா நல்ல மணமா இருக்கு. பாருங்க கஞ்சியோட கன்சிஸ்டன்சி சூப்பரா செட் ஆயிருக்கு. மட்டன் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்டே வதக்கும்போதே நல்லா மட்டன் வெந்திருக்கும். அதுலாம நம்ம குக்கர்ல விசில் விடும்போது நல்லா வெந்திருக்கும். இப்போ ஃபைனலா நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா ஈஸியா செய்யக்கூடிய ரமலான் நோம்பு கஞ்சி வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த கஞ்சி உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்பவே நல்ல டேஸ்டியா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபில உங்களை மீட் பண்றேன். Thanks for watching.